நான் தான் உங்களை தூங்க சொன்னல, நீங்க தான் என்ன டென்ஷன் படுத்த நினைச்சீங்க. என்ன டென்ஷன் படுத்துறன்ற சாக்குல கடைசியில நீங்களே அடிபட்டுட்டீங்க. என்ன டென்ஷன் படுத்தினாதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா அந்த டென்ஷனை கூட நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். நீங்க நீங்க தூங்குங்க, நான் இங்கே தான் இருக்கேன். நான் எங்கேயும் போல, உங்க கூடவே தான் இருப்பேன். தூங்குங்க. உனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன். உனக்கு எதுவும் ஆகாது. இந்த கொட்டேஷனை பாத்தியா? இதுதான் நான் ஓகே பண்ணிருக்கேன். மெயிலும் பண்ணியாச்சு. சரி, அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வந்துச்சா? ஆனா இது ரொம்பவே அபிஷியல். வெல் see to it. சியாவது கியாவது. அட இன்னொரு தடவை டைனிங் டேபிள் உட்காந்து வேலையை பத்தி பேசுனீங்க, அப்புறம் இதுல சாப்பாடு கூட்டிடுவேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல். எனக்கு தெரியும். அதே மாதிரி டிஃபன் இம்பார்ட்டன்ட் தான், சாப்பிடுங்க. அதான் நாங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். சாப்பிடுங்க, தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்கீங்க. சாப்பிடுங்க. ஆபீஸ் விஷயம் ஆபீஸ்ல பேசணும், வீட்ல இல்ல. இப்ப சாப்பிடணும். சாப்பிடுங்க. ஆக்சுவலி அது பொதுவா மம்மி தான் சொல்லுவாங்க. ஆனா அத்தை இப்ப வீட்ல இல்ல. ஆனா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற அர்த்தம் இல்ல. ரூல்ஸ்னா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், அத்தை இருந்தாலும் இல்லனாலும். சரி, வேலை எல்லாம் அப்புறம் முதல்ல சாப்பிடுங்க. சரி, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். நீ உட்கார்ந்து வந்து சாப்பிடு. நான் அப்புறம் சாப்பிடுறேன். அப்புறம் எதுக்கு இப்பவே வா? நான் போய் மாமாவை பாத்துட்டு வரேன். அவரும் டிஃபன் சாப்பிடணும்ல. அவங்க ரெண்டு பேரும் ஏன் ஒண்ணு சேர்க்க ஆசைப்படுறேன். அவங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறக்கவே இல்ல. அவங்க சேர்ந்து இருந்தா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அவங்க பிரிஞ்சாதான் சந்தோஷமா இருப்பாங்க. நீ வீட்டுக்கு போன உடனே ராச்சி கிட்ட போய் சாரி கேளு. ஞாபகம் இருக்கா? எதிரே எப்பவுமே பக்கத்துல வச்சுக்கணும். Well, I'll see you in cabin in 15 minutes. Okay. sit. இங்க வா. அது வந்து நீ நல்லா தானே இருக்க? நல்லா இருக்க. ஏன்னா நீ இன்னைக்கு என் கூட வண்டியில வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ எதையோ தொலைச்ச மாதிரி வாயை திறக்காம இருந்த, அமைதியா இருந்த. அது வந்து நான் சில விஷயங்களை யோசிச்சேன். ஆனா இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஏன் ஆச்சரியப்படக்கூடாது? நீ தான் எதுவுமே என்கிட்ட சொல்லலையே. உன் மனசுல ஏதாவது இருந்துச்சுன்னா ஃப்ரீயா என்கிட்ட சொல்லுப்பா. ஐ கேன் ஹெல்ப் யூ. ஹெல்ப்பா? நீ எப்பப்பா எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்ச? நான் இங்க வந்ததுக்கு காரணமே நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கன்னு அம்மா சொன்னதுக்காக தான். எனக்கு ஆபீஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எது எனக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்ததே உனக்காக மட்டும்தான். அப்புறம் ஏதாவது மனசுல நினைச்சிட்டு இருந்தேன்னா தைரியமா என்கிட்ட சொல்லு. ஐ கேன் ஹெல்ப் யூ. ஹெல்ப் என்ன? என்னால ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ண முடியும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். உன்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நல்லபடியா தீர்த்துருவேன். அப்புறம் நீ வேலை ரொம்ப சூப்பரா ஆபீஸ்ல பாப்ப. அப்புறம் எப்போ நீ ஆபீஸ்ல நல்லபடியா வேலை பாக்குறியோ அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு நான் வர வேண்டாம். அப்புறம் என்னோட ஸ்டார்ட் அப் பத்தி நான் ப்ரொபோஸ் பண்ணலாம். எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கலாம். அப்புறம் எனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்க முடியும். ப்ளீஸ், உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு. அட ஏன்பா சிரிக்கிற? மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே கொட்டுப்பா. என்ன ப்ராப்ளம்? அப்புறம் இங்க பாரு, ஒருவேளை நீ சொல்ற விஷயத்த நான் யார்கிட்டயாவது சொல்லிடுவேன் நீ பயந்தேன்னா கண்டிப்பா பயப்படாத. நான் யார்கிட்டயும் சொல்லவே மாட்டேன். நான் பிராச்சி கிட்ட கூட சொல்லவே மாட்டேன். பிராச்சி கிட்ட? நீ பிராச்சி கிட்ட சொல்ல மாட்டியா? ஆமா. நீ அவள அந்த அளவுக்கு காதலிக்கிற, அவகிட்ட சொல்லாம இருப்பியா என்ன? உன் மேல எனக்கு அன்பு இல்லையா? வாட் யூ வாண்ட் டு சே? நான் உன் மேலே அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கேன்பா. பார்த்தா அப்படி தெரியலையே. டேய் சிட், அது என்னன்னா சில உறவுகள் இருக்குல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியாது, உணர மட்டும் தான் முடியும். உனக்குள்ள அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அதை நீ ஃபீல் பண்ணு கொஞ்சமாவது. ஏன்னா அதை காட்ட முடியாது. சரி, உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுப்பா. எந்த விஷயம் உன்னை பாதர் பண்ணுது? ட்ரஸ்ட் மீ, நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன். சொல்லு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போற? நான் உன்னோட தம்பிப்பா. ப்ளீஸ் சொல்லு. நீ சில்லாரு. என்ன சில்லாரு?
நான் உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, ஆனஸ்ட்லி என் முகத்தை பார்த்து சொல்லு, என் முகத்தை பார்த்து சொல்லு. என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதா? ரன்பீர், இது ஆபீஸ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இப்படிதான் பண்ணுவேன், கத்த போறேன், நான் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். அதாவது அண்ணன் தம்பியை நம்ப மாட்டேன்றான்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். என்ன நம்பல, ட்ரஸ்ட் பண்ணல, கண்டிப்பா நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். என்ன ட்ரஸ்ட் பண்ணு, நீ கண்டிப்பா என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். சொல்ல மாட்டியா? நீ சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டல? சரி, என் மேல சத்தியம். எந்த விஷயம் உன்னை டென்ஷன் பண்ணுதுன்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லலன்னு வையேன், நான் செத்து போயிடுவேன். ஸ்டாப் இட் ரன்பீர், இது ஆபீஸ். சின்ன பசங்க மாதிரி நான் சின்ன நடந்துக்கிறேன். பசங்க மாதிரி நடந்துக்கிறேனா? நீ என்ன பண்ற? பெரியவங்க மாதிரி நடந்துக்கிற. நீ எதையும் மறைக்கிற. இங்க பாரு, நான் ஒன்னும் பொய்யான சத்தியம் பண்ணல, உண்மையாதான் சத்தியம் பண்ணிருக்கேன். இந்த சத்தியம் உண்மை. சொல்ல மாட்டியா? சரி, எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஆனா இப்போ ஆபீஸ்ல இல்ல, வீட்ல சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. போய் வேலையை பாரு. அட, இரு 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 இரு. உனக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, நான் அதை சால்வ் பண்ணிடுவேன். நான் உன்னோட தம்பிப்பா. நீ என்கிட்ட சொல்லனா வேற யார்கிட்ட சொல்லுவேன் சொல்லு? ஐ வில் ஃபிக்ஸ் எவரிதிங். ஓகே ஓகே, கம் ஹியர். அண்ணனை காயப்படுத்தின நான் தான் பார்த்தேனே. வேணும்னே அவரோட காயத்தை நீ அழுத்தின. ஏன்னா அவரோட பெயின்ஃபுல் ரியாக்ஷன் கண்டிஷனை ரெக்கார்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ண. வாட் ஆர் யூ டூயிங்? நீ பண்ண வேண்டியதை நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆலியா. நம்ம ஏழையில இருந்து ஏன் பரம ஏழையா ஆனான்னு தெரியுமா? உனக்கு வாய்ப்பு கிடைச்சோ நீ பண்ண வேண்டியதை பண்ணாம விட்டுட்ட. நீ எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்ட. அதான் தண்ணி பிடிக்கிறதுக்காக லைன்ல நின்ன. ஆனா இப்போ நம்ம என்ன வாழ்க்கையை வாழணுமோ அந்த வாழ்க்கையை வாழ போறோம். சும்மா கற்பனையில பேசிட்டு இருக்காத. ப்ளீஸ் கம் டு த பாயிண்ட். கற்பனையில பேசுறனா? நம்ம வீட்ல இருக்கிற கேஷ நீ பாக்கலையா? அந்த கேஷ் உன் கையில இல்ல, ஆனா நீ அதை பார்த்தல்ல. மொத்தமும் வீட்ல தானே இருக்கு. நான் என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியும்ல. என்ன மாதிரி பண்றவள நீ பாத்திருக்கியா? சொல்லு. நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன் ஆலியா, ரொம்ப பெரிய ரிஸ்க். என் வாழ்க்கையில யார் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அவரோட வாழ்க்கையை நான் பணைய வச்சிருக்கேன். ஆனா சொல்லுவாங்க இல்லையா, ரிஸ்க் எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு லாபமும் கூடன்னு. நான் ரிஸ்க் எடுத்தேன், கேம் ஆடினேன், ஜெயிச்சிட்டேன். சரியா? அண்ணனை கஷ்டப்படுத்துறதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லு. நீ என்ன பண்ண ஆசைப்படுற? ஆலியா, கான்ட்ராக்ட்ல நம்ம என்ன எழுதணுங்கிறத மறந்துட்டியா? இதுல என்ன எழுதிருக்குன்னா, நான் கான்ட்ராக்ட டெர்மினேட் பண்றதா இருந்தா 2 மாசம் முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும். அப்படி இல்லனா 6 கோடிக்கான நஷ்ட ஈடு கொடுக்கணும். பிரக்யா வந்து அந்த கான்ட்ராக்டோட பெரிய கிளாஸ உடைச்சிருக்கா. இங்க பாருங்க, 6 கோடி வேணும். வாட்? 6 கோடி. இதை தானே நீ சொல்றதா இருந்த? நான் வேற ஒண்ணு சொல்லலாம்னு இருந்தேன். எனக்கு பணம் வேண்டாம். எனக்கு என்னோட புருஷன் தான் திரும்ப வேணும். அவர் எங்கேயும் வர மாட்டாரு. நானும் அவரை இங்க இருந்து போக விட மாட்டேன். உனக்கு இன்னும் எவ்வளவு பணம் வேணும்னு தெளிவா சொல்லு. அபி உனக்கு அந்த அளவுக்கு முக்கியமாயிட்டாரா? அவர் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியன்றத உன்கிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்க, அவர் இந்த வீட்ல ஏன் கூட தான் இருக்க போறாரு. அப்ப நம்ம கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அபி இப்ப என் கூட வீட்டுக்கு வர முடியாதுன்னா நான் இங்க இதே வீட்ல ஒன்னா அவர் கூட இருந்தே ஆகணும். அதுவும் மொத்த ஃபேமிலியோட. நீ இங்க இருக்க போறியா? அதுவும் மொத்த குடும்பத்தோட? ஏன்னா எனக்கு பிரக்யா மேல 1% கூட நம்பிக்கை இல்ல. அபி பிரக்யா கூட திரும்ப இருந்தா பழசெல்லாம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அபியை காப்பாத்த நான் அவர் கூட இந்த வீட்ல இருந்தே ஆகணும். அபி பிரக்யாவோட புருஷங்கிறத நீங்க இதை வெளியே கூட சொல்லிக்கோங்க. எனக்கு அவரோட ஆரோக்கியம் தான் முக்கியம். சரி சொல்லுங்க, இதுக்கு ஓகேனா அட்டெம்ப்ட் மர்டர் கேஸையும் நான் வாபஸ் வாங்க சொல்றேன். என்னாச்சு? மீட்டிங் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. மீட்டிங் சரியா போலையா என்ன? இல்லப்பா, சூப்பரா போச்சு மீட்டிங். இன்ஃபேக்ட் மீட்டிங் ரொம்ப நல்லா போச்சு. ஒரே டீல்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். மீட்டிங் நல்லா போச்சு, எல்லாமே நல்லா போச்சுன்னா அப்புறம் எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்க? இங்க பாருங்க அண்ணா, மீட்டிங்க்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அதை தவிர நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில நமக்கு கஷ்டங்களை கொடுக்கும். அதனால வருத்தமா இருக்கும். அதெல்லாம் உனக்கு புரியாது. ஸ்ட்ரைட்டா நீ கேட்க வேண்டிய விஷயத்த கேக்குறியா? எனக்கு வயிறு வலிக்குது, என்னால தாங்க முடியல சார். முடியல, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. கிட்னி கிட்ட எனக்கு ரொம்ப அதிகமா வலிக்குது. கிட்னி வலிக்குதா? எனக்கு உயிர் போற அளவுக்கு வலிக்குது சார். நான் டாக்டர் கால் பண்றேன். டாக்டர் எல்லாம் கூப்பிடாத. உனக்கு என்ன பைத்தியமா? டாக்டர் கிட்ட சொன்னா அவர் ஆம்புலன்ஸ் அனுப்புவாரு. உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு சரியாயிடும், கவலைப்படாத. ஆனா வலிதான் கொஞ்சம் அதிகமா. பாரு, இதெல்லாம் லைட்டா எடுத்துக்கிற விஷயம் கிடையாது. வா. இது என்ன மனசு சம்பந்தப்பட்ட விஷயமா இந்த அளவுக்கு நீ சீரியஸ் ஆகிறதுக்கு? மனசு சம்பந்தப்பட்ட விஷயம்னா நீ உடனே பிராச்சிக்கு தான் போன் பண்ணி ஆகணும். அட நீ என்ன சொல்ற? அதான் பாய், நான் எப்பெல்லாம் பிராச்சியை நினைக்க ஆரம்பிக்கிறனோ அப்பெல்லாம் என்னோட உடம்புல வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும். எப்பெல்லாம் நான் கோபத்தால டென்ஷனா இருக்கனோ அப்போ எனக்கு கிட்னில வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும். இப்ப ஏற்படுற மாதிரி.
நீ இருக்கியே உண்மையிலேயே நான் ரொம்ப பயன்படுத்திட்டேன். அட தம்பிக்கு கிட்னி வலிச்சதுன்னா நீ பயப்பட மாட்டியா என்ன சொல்லு? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் செட். உனக்கு தெரியுமா? நீ நினைச்சா இதை சரி பண்ணலாம். நீ உன்னோட கையை எடுத்து இங்க வை, ஆட்டோமேட்டிக்கா என்னோட வலியெல்லாம் பறந்து போயிடும். நிஜமாவே நீ என்ன பைத்தியக்காரனா கிட்ட நான் கிளம்புறேன். நான் பைத்தியம் எல்லாம் கிடையாது. நான் போறேன். போறியா? நீ போறியா செட்? உன்னோட தம்பியை இந்த மாதிரி இந்த நிலைமையில விட்டுட்டு போறியா? கிட்னி வலியோட துடிக்கிட்டோன்னு சொல்லி விட்டுட்டு போறியா? நீ நிஜமாவே ரொம்ப பெரிய ஆக்டர் தான். ஆனா நீ பயங்கரமான ஏமாத்துக்காரன். சரி, நீ இப்ப விஷயம் என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றியா? நீ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. இட்ஸ் ஹர்ட் மீ. அதான் இங்க கிட்னில. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? அப்ப நீ முடிச்சு வை. என்ன விஷயம்? ஏன் நீ இவ்வளவு கஷ்டத்துல இருக்கன்னு சொல்லு. என்னோட வலியையும் போக்கிற, அப்புறம் உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸையும் போக்கிட்டு. சரியா? நீ என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவ சொல்லு? இவ்வளவு நேரம் சஸ்பென்ஸ் போதும். டெல் மீ வாட்ஸ் கோயிங் ஆன். என்னாச்சு? உட்காரு. நீ என்கிட்ட சொன்னீங்கன்னா உன்னோட மனசு லேஸ் ஆயிடும். சொல்லு, என்னாச்சு? அது வந்து இட்ஸ் அபவுட் ரியா. ரியாவா? என்னாச்சு? ஆக்சுவலி அது வந்து நானும் ரியாவும் ஐ மீன். இல்ல, நீங்க கோவப்பட்டதுல நியாயம் இருக்குதா? பிரக்யா, என்னை விட அவங்கள உனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள பார்த்ததுக்கே உன்னோட பாதி ரத்தம் சுண்டி போச்சு. மிச்சம் இருக்கிற பாதி ரத்தமும் இங்க பாரு. அவங்க உன்னோடது மட்டும் இல்ல, இந்த வீட்டோட சந்தோஷத்தையும் சேர்த்து பறிச்சிருவாங்க. எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீ அவங்களை இங்க வர சொல்லியிருக்க. தனுவையும் ஆலியாவையும் இங்க வச்சுக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லதான். ஆனா நான் அவர் கூட இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அதுக்காக என்ன செய்யறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். இதுக்கு நான் உண்மையிலேயே அதிகமா கவலைப்படணும். அதாவது நீ அபி விஷயத்துல கேஷுவலா இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு அவர் மேல கேரிங்கா இருக்கிறது நல்லது இல்லையே. பிரக்யா, அவர் உன்னோட பாஸ்ட்ல என்னெல்லாம் பண்ணாருங்கறத நீ எப்படி மறக்கலாம்? இங்க வந்த பிறகு எனக்கு யோசனை மாறிடுச்சுதான். உன்னோட கண்ணோட்டம் மாறல, உன்னோட யோசனை மாறி போச்சு. பாக்கறத வச்சுதானே நம்ம யோசிக்கிறோம். இங்க வந்த பிறகு எனக்கு யோசனை மாறிடுச்சுதான். பிராச்சி உனக்கு போன் பண்ணி உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி உனக்கு அவ புரிய வச்சா, நீ உடனே ஒத்துக்கிட்டியா? அதாவது பாஸ்ட்ல அவர் அந்த மாதிரி எதுவும் பண்ணலன்னு? ஆண்டி, அவருக்கு பெனிஃபிட்டா டவுட் கொடுக்கதான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு பக்கம் அந்த மாதிரி செஞ்சது இந்த தனுவும் ஆலியாவும் தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் எதை பார்க்க ஆசைப்படுறேனோ அதுதான் அவங்க 2 பேரும் காட்டியிருக்காங்க. அவங்க என்ன குழப்பி விட்டுட்டாங்க. அந்த நேரத்துல நான் ரொம்பவே கோவமா இருந்தேன். அதனால எனக்கு எதுவுமே தோணல. ஆனா இப்ப அப்படி இல்ல. ஏன்னா உன்னோட மனசு இப்போ உன் மூளையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இல்ல ஆண்டி, நான் சொல்றத நம்புங்க ஆண்டி ப்ளீஸ். என் மனசும் சரி, என்னோட மூளையும் சரி, சரியா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சரியா என்னால பார்க்க முடியுது, சரியா புரிஞ்சுக்க முடியுது. அதனால என் மனசும் சரி, என் மூளையும் சரி அவரை கூட இருந்து பாத்துக்க தான் சொல்லுது. நான் அவரை தன்னுகிட்ட இருந்தும் ஆலியா கிட்ட இருந்தும் காப்பாத்தணும். என்னால அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு இதை பண்ண முடியாதுல. சரி, நீ முடிவு பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன சொல்றது? உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் சீரியஸ்லி டோன்ட் வரி. தனுவையும் ஆலியாவையும் என் கண்ட்ரோல்ல தான் நான் வச்சுப்பேன். இன்ஃபேக்ட் அவங்க 2 பேரும் என் கண் முன்னாடி இருக்கிறதா எனக்கு நல்லது. அவங்க இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு தான் நல்லது. புரியுதா ஆண்டி? ஐ ப்ராமிஸ். என்ன சொல்ல வர? நான் இங்க திரும்பி வந்ததே அவங்கள பழி வாங்குறதுக்காக தான் இல்லையா? ஆனா அவங்க கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள எப்படி பழி வாங்குறதுன்னு நான் யோசிச்சேன். இப்ப தனு கிட்டயும் ஆலியா கிட்டயும் எல்லாமே இருக்கு. அதாவது அவங்க ஆசைப்பட்டது. அவங்க கிட்ட பணம் இருக்கு, தங்கறதுக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கு. அதனால அவங்கள பழிவாங்க இதுதான் சரியான நேரம். அவங்க 2 பேருக்கும் அவங்களோட சரியான இடத்தை நான் காட்ட போறேன். உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? சித்தார்த் ப்ளீஸ், நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னல, அது நாள் ஃபுல்லா என் மனசு ரொம்ப குழப்பிடுச்சு. நான் அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? என்ன சொன்னியா? நீ என்ன பத்தி என்னென்னமோ சொல்லிட்ட சித்தார்த். நீ என்ன சொன்னா, நான் வீட்டுல எல்லார்கிட்டயும் நல்லா பேசுறேன், ஆனா உன்கிட்ட மட்டும் நல்லா பேசலன்னு சொன்னல. அது மட்டும் இல்லாம நான் ரன்பீர் கிட்ட நல்லா பேசுறேன், உன்கிட்ட சரியா பேசலன்னு சொன்னல. அது மட்டும் இல்லாம என்ன சொன்ன, நம்ம பெட்ரூம்ல ஒன்னா இருந்தாலும் உன்னை கண்டுக்கவே இல்லைன்னு சொன்னல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இந்த ரூம்ல இருக்கணும் சொல்லு? நான் எங்க இருக்கேன்? நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் கிளியர் பண்ண வேண்டியது என் கடமை இல்லையா? சித்தார்த், நாள் ஃபுல்லா நான் உனக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் உன் போனை ட்ரை பண்ண, ஆனா உன் போனுக்கு லைன் போகவே இல்ல. நாள் ஃபுல்லா வெயிட் பண்ற நீ வந்த உடனே உன்கிட்ட பேசணும்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் நீ ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு சீக்கிரமா வந்துட்டேன்னு தெரிஞ்சது. ஐ வாஸ் ஹாப்பி டு see you. நோ யா, அது வந்து ஐ அம் ஃபைன், ஐ அம் ஓகே. அது வந்து
நோ யூ நாட் ஃபைன். இல்ல நீ இப்போ அழுதுட்டு இருக்க. வாட் ஹேப்பன்? பிரச்சனை எதுவும் இல்லையே, ஏன் அழுகுற? நியாயமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிருந்திருக்கணும் ரன்பீர். நான் சொன்னது தப்பா எடுத்துக்காத ரன்பீர். அது எது நம்ம வாழ்க்கையில நடக்கலையோ நான் அதை பத்தி சொன்ன அவ்வளவுதான். ப்ளீஸ் நீனு தப்பா எடுத்துக்காத. இல்ல தப்பா எடுத்துக்கல. நான் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கல. நீயும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது நான் பிராச்சியை காதலிச்சா பிராச்சியை தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். அப்ப என்னோட கனவுகள் உன் கூட நான் கனவு கண்டல, அந்த கனவுகள் என்ன ஆகுறது? எனக்கு உன் கூட கல்யாணம் ஆகல, அதுக்கு காரணம் என் தலைவிதி. ஆனா இப்ப நான் சித்தார்த்த கல்யாணம் பண்ணிருக்கேன்ல, நான் அதை என்ன சொல்றது, என்னன்னு சொல்றது? நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன் ரன்பீர்? ரன்பீர், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு இல்ல, அதான் சித்தார்த்துக்கும் எனக்கும். அது இந்த உலகத்திலேயே நடந்த ரொம்ப வித்தியாசமான மோசமான கல்யாணம். நாங்க 2 பேரும் அப்ப ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இது உன்னோட லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். ட்ரஸ்ட் மீ, நான் பேசுனா எல்லா விஷயமும் சரியாயிடும். நீ என்ன யோசிக்கிற, என்ன பண்றன்றது எனக்கு ரொம்ப முக்கியம். இல்ல ரன்பீர், நீ இந்த விஷயத்த சித்தார்த் கிட்ட போய் பேசினா அது தேவையில்லாத பல பிரச்சனைகளை உருவாக்கும். பிரச்சனை வராது, ஏன் பிரச்சனையாக போகுது? இல்ல ரன்பீர், நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஒருவேளை உன் மனசுக்கு தோணலாம்ல, நான் அவனை பத்தி தப்பா பேசுறேன், பின்னாடி பேசுறேன்னு. நீ என்ன அவனை குறை சொன்னியா இல்ல தப்பு சொன்னியா? அந்த மாதிரி எதுவும் இல்லல. அப்பலாம் ஆகாது. இங்க பாரு ரன்பீர், எல்லாரும் உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க, உன்ன மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஒருவேளை அவனுக்கு தோணும்ல அவனை பத்தி நான் பின்னாடி ஒருத்தன் கிட்ட பேசுறேன்னு. ரன்பீர் ப்ளீஸ் சொல்றது கேளு, நீ போய் அவன் கிட்ட எதுவும் பேச வேண்டாம். ப்ளீஸ் ரியா, என்ன அவன் கிட்ட நீ பேச விடு. இப்பெல்லாம் நடக்க கூடாது. நீங்க 2 பேரும் இப்படி இருக்க கூடாது. பிராச்சி மேல சத்தியமா சொல்றேன், நீ சித்தார்த் கிட்ட எதுவும் பேசக்கூடாது. ரன்பீர் ப்ளீஸ், நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் சித்தார்த் கிட்ட நீ எதுவும் பேசாத. நீ மட்டும் சித்தார்த் கிட்ட பேசினா சிச்சுவேஷன் மோசமாக வாய்ப்பு இருக்கு. ப்ராப்ளம் ரொம்ப பெருசாயிடும். அப்புறம் அவன் ரொம்ப தப்பா ஃபீல் பண்ணுவான். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ஓகே? ப்ராமிஸ் மீ. ப்ராமிஸ் பண்ணு. நீ சித்தார்த் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லு. சரி, ஓகே, ஐ ப்ராமிஸ். நான் ப்ராமிஸ் பண்றேன் சித்தார்த் கிட்ட இத பத்தி நான் எதுவும் பேச மாட்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ரன்பீர். எனக்கு அப்பவே தெரியும் நீ ஒருத்தன் தான் என்ன நல்லா புரிஞ்சுப்ப. தேங்க்யூ. என்னோட கேம்ல காலடி எடுத்து வச்சிருக்க. இட்ஸ் மை கேம், மை ரூல். முதல் ரூல், எப்பவும் வெற்றி எனக்கு தான். செகண்ட் ரூல், தோக்க போறது நீங்க மட்டும்தான். எங்களுக்காக நீ கண்டிப்பா ரூல்ஸ் போட்டிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ஆலியாக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பழக்கம் உண்டு, ரூல்ஸ உடைக்கிறது தான் அது. ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு ரூல்ஸ் எல்லாம் உடைச்சுதானே ஆக்க வேண்டியிருக்கு. உன்கிட்ட இருந்து உன் வீட்டை பறிக்கிறது தான் என்னோட கனவா இருக்க போகுது. பொய் சொல்லி ஏமாத்துறவங்களுக்கு என்னைக்குமே தோல்விதான் கிடைக்கும். ஆனா கண்டிப்பா நீ கனவு காணலாம், அதுல எந்த தப்பும் இல்ல. எனக்கு தெரியும் ஆலியா, ரூல்ஸ உடைக்கிறது உனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். ஆனா ஒரு விஷயம் உனக்கு தெரியாது, இது என்னோட கேம், என்னோட ரூல். நீ நினைச்சாலும் இதை உடைக்க முடியாது. சோ இதுல ஜெயிக்க போறதுன்னா தோக்க போறது நீ. நல்லா இருடி. வாங்க அத்தை, எங்க அங்கே நிக்கிறீங்க? வாங்க. பின்ன என்ன, உங்க மருமக வீடு உங்க வீடு இல்லையா? சரியா சொன்ன. இது என் பையன் மருமகளோட வீடு. நான் என் மருமகளுக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுக்க போறேன். யாரும் என்ன தடுக்க முடியாது. ஷோர்.
நீங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்களோ நீங்க எல்லாம் முதல்ல அவளை வந்து பாருங்க. அது என்னன்னா பாட்டி, வீடு ரொம்ப பெருசு இல்லையா, அத சுத்தி பார்த்ததுல என் கழுத்து சுளுக்கு பிடிச்சிருச்சு. அதனால பிரக்யா நிக்கிறது என் கண்ணுக்கு தெரியல. எப்படி இருக்க பிரக்யா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓ அட கடவுளே, நாங்க கொடுத்து வச்சவங்க. அதாவது நாங்க சந்தோஷமா இருக்கோம். சொல்லுங்க. எல்லாரும் இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டோம், ஒரே வீட்டுல இருக்க போறோம். சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? எல்லாரும் உட்காருங்க. ஏன் உட்கார மாட்டோம், நாங்க இங்க ரெஸ்ட் எடுத்து தங்க தான் வந்திருக்கோம். வாங்க வாங்க. பிரக்யா, அபி எங்கம்மா இருக்கான்? ரூம்ல இருக்காரு. என்ன அவங்கிட்ட கூட்டிட்டு போறியாமா? ஷகுன், எல்லாருக்கும் அவங்களோட ரூம காமி. ஓகே மேம். வாங்க. இவ இந்த மாதிரி பண்ணலன்னு வையி, அப்புறம் தனுவும் ஆலியாவும் உன்னை பிரக்யாட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீ என்ன காதலிக்கிறதா பாட்டி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருக்க நினைச்சிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னு நம்ம 2 பேருக்கும் நல்லா தெரியும். நீ என்ன இந்த கௌரவ கேஸ்க்காக தானே கூப்பிட்டுருக்க. தயவு செஞ்சு அவரை காப்பாத்துங்க. ஒரு உறவுக்காக நீங்க காப்பாத்த வேண்டாம். மனிதாபிமான அடிப்படையில் அவரை காப்பாத்தல. राम राम जय राजा राम, राम राम जय सीता राम, राम राम जय राजा राम. இத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த வீட்டுல நான் உங்களை பாத்துட்டேன். உங்களோட கருணையால தான் அபியும் பிரக்யாவும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்காங்க. கடவுளே, நீங்க அவங்க 2 பேரையும் சந்திக்க வச்சிட்டீங்க. இப்ப அடுத்து அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டா நல்லா இருக்கும். என்னோட அக்கா இருந்தா இல்லையா, அவளுக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அவ ராத்திரியும் பகலும் ஒரே விஷயத்த தான் வேண்டுவா, அதாவது அபியும் பிரக்யாவும் ஒன்னா இருக்கணும்னு. அவ இப்ப இந்த உலகத்துல இல்லப்பா. ஆனா அவளோட தங்கச்சி நான் இருக்கிறேன். இததான் நானும் ஆசைப்படுறேன். என்னோட அபிக்கும் பிரக்யாவுக்கும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும். அவங்க மேல எந்த தப்பான நிழலும் படக்கூடாது. நான் உன்னை ரொம்ப அதிகமா வெறுக்கிறேன், அளவுக்கு அதிகமா வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ ரியா, ஐ ஹேட் யூ மை கோர் ரியா. அன்னைக்கு அவன் அந்த மாதிரி சொல்லும் போது நான் உள்ளுக்குள்ள அப்படியே உடைஞ்சு போயிட்டேன். ரன்பீர் உன் வாயில இருந்து ஐ லவ் யூங்கிற வார்த்தையை நான் கேக்குற வரைக்கும் என் மனசு நிம்மதியாகாது. அப்புறம் நீ கண்டிப்பா ஐ லவ் யூன்னு சொல்லுவ, கூடி சீக்கிரமே சொல்லுவ. எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு, அதாவது உன்னை எப்படி அடையணும்னு. நான் உன்னை அடையறதுக்காக நானும் பிராச்சி மாதிரி அப்பாவியா மாறணும். நேத்து நான் 2 சொட்டு கண்ணீர் தான் விட்டேன். அதுக்கே நீ பக்கத்துல நெருங்கி வந்துட்ட. எவ்வளவு நெருங்கி வந்த? இதுக்கப்புறம் பாரு ரன்பீர், நான் அப்படியே உன் மேல சாஞ்சு அழ ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை எனக்கு சொந்தமாக்கிப்பேன். எனக்கு நல்லாவே தெரியும் நான் எப்படி பிளான் பண்ணணும், அதே மாதிரிதான் எல்லாமே நடக்குது. இதுக்கப்புறம் யாராலையும் என்கிட்ட இருந்து ரன்பீரை பிரிக்க முடியாது. ரன்பீர், எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மழைய பார்த்ததுக்கு அப்புறமா நீ நிச்சயமா என்ன பத்தி தான் யோசிப்ப. ஐ லவ் யூ ரன்பீர், ஐ லவ் யூ. நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் புக்க படிங்க. அட சிட். சேத், என்னாச்சுப்பா? என்னாச்சு? நீ இங்கே எப்ப தூங்கிட்டு இருக்க? குட் மார்னிங். அது ஆக்சுவலி ஒர்க் பார்த்துட்டே இருந்தேனா எப்ப அசந்து தூங்கணும்னு எனக்கே தெரியல. அம்மா, நீங்க சொன்னது சரிதான். இவனோட மொத்த கவனமும் வேலையில தான் இருக்கு. என்னைக்கு அம்மா சரியாதான்ப்பா சொல்லுவா. சேத்,
நீ குளிச்சதுக்கு அப்புறம் டிஃபன் சாப்பிட கீழே வா. சரி பாட்டி. நான் குளிச்சுட்டு கீழே வந்துடுறேன். ஒருவேளை இவன் இங்க வேலை பார்த்துட்டே அசந்து தூங்கிட்டானா? இவன் நியாயமா சோஃபால இல்ல டேபிள்ல தானே படுத்து தூங்கி இருக்கணும். எப்படி கீழே வந்து படுத்தான்? ஒருவேளை இவன் கீழே தான் தூங்கி இருந்தான்னா எப்ப தலகாணியும் பெட்ஷீட்டையும் கொண்டு வந்தான்? கண்டிப்பா இவனுக்கும் ரியாவுக்கும் நடுவுல ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் தலகாணி எடுத்துட்டு இங்க படுக்க வந்திருக்கான். ஒருவேளை இவங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை நடந்திருந்தா ரியா எதுக்காக இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? என்னாச்சுமா? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அட இங்க மாமா உட்காருவாரு. ஓகே, தேங்க் யூ. அட குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் ரன்வீர். எப்படி இருக்கு சிட்? ஓகே தானே? குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் அத்தை. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் உனக்கு சர்வ் பண்றேன். என்ன? நீங்க நல்ல குணமாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க் காட். மாமா இங்க உட்காருங்க. நான் இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. அத்தை உங்களுக்கு முதல்ல ஜூஸ் வேணுமா? தேங்க்யூ. கடவுளே, நான் நினைக்கிறது தப்பா இருக்கணும். ஒருவேளை இது சரியா இருந்ததுன்னா வீட்டோட சந்தோஷம் அமைதி எல்லாமே போயிடுமே. பாட்டி உங்களுக்கு எதாவது வேணுமா? பிரெட் பட்டர் இருக்கு, ஆலு பராத்தா இருக்கு, தயிர் இருக்கு. என்ன வேணும்? வாட் யூ வாண்ட் பாட்டி? பாட்டி ஏன் இப்படி பாக்குறாங்க? ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? சித்தார்த், நீங்க சாண்ட்விச் சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்தி. இதுல ஃபைபர் இருக்கு, உங்களுக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடுங்க. ஆலு பராத்தா இருக்கு, இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நோ, ஐம் ஃபைன். ஓகே. அட அவனுக்கு நல்லா பரிமாறுமா. ராத்திரி முழுக்க வேலை பார்த்திருக்கான். என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல ரியா. நோ, ஐ மீன் நீ என்ன பத்தி யோசிக்கிற இல்லையா? அதாவது இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு தான் நினைச்சேன். பட் தென் அட் த பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் யூ வர் வெரி ஸ்வீட் டு மீ. எனக்கு அன்பா பிரேக்ஃபாஸ்ட் பரிமாறின, என்கிட்ட நீ ரொம்ப நல்லா பேசின. என்ன மொத்த ஃபேமிலி அங்க இருந்தாங்கல்ல? டோன்ட் யூ கெட் இட்? சித்தார்த் அங்க எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க. யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். நம்மளுக்குள்ள சண்டை இருக்குன்னு உங்களுக்கு டவுட் வரக்கூடாதுன்னு அப்படி பண்ணு. நான் நல்லவளா இருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். தட்ஸ் இட். உனக்கு இந்த விஷயம் கூட புரியாதா? என்னால உனக்கு எப்படிதான் புரிய வைக்க முடியும்? ஐ டோன்ட் கெட் இட். சித்தார்த், நீ ரொம்ப நல்லவன் தான். அதாவது you're a nice person, பட் நமக்குள்ள ஏதோ ஒண்ணு ஒத்து போகல. நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. அண்ட் honestly I don't know. I really don't know. எனக்கு அது புரியவும் மாட்டேங்குது. என்னன்னு தெரியவும் மாட்டேங்குது. நமக்குள்ள அப்படி ஏன் ஆகுதுன்னு தெரியல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இதை உன்கிட்ட சொல்லக்கூடாதான். ஆனா நேத்து ராத்திரி நீ இந்த ரூமை விட்டு வெளியே போயிட்ட இல்லையா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அகைன் கிளாரிஃபைங் வித் யூ. எனக்கு உன்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல. சீரியஸ்லி, உண்மையிலேயே உன்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ இங்க இருந்து நைட்டு போனதுக்கு அப்புறமா நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லா சந்தோஷமா தூங்கினேன். ஏன்னா தேவையில்லாம பிரிட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பாரு, நான் எப்படி இருக்க ஆசைப்பட்டனோ அதே மாதிரி இருந்தேன். இப்ப கூட எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது ரியா. ஓகே ஃபைன். கேன் ஐ பி அப்சல்யூட்லி கிளியர் வித் யூ? ஐ திங்க் நம்ம பிரிஞ்சிருக்கிறது நல்லது. சித்தார்த், இதான் நம்ம 2 பேருக்கும் பெட்டரா இருக்கும். ஐ அம் சீரியஸ். நம்ம 2 பேரும் எப்பவும் பிரிஞ்சிருந்தோம்னு வையேன், நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். இது நம்ம 2 பேருக்காக மட்டும்தான் நான் பண்றேன். இட் வில் பி பெட்டர். வா வா உட்காரு. பொறுமை இங்க உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணு.
நான் நல்ல மியூசிக் ப்ளே பண்றேன். இட்ஸ் ஓகே, அதெல்லாம் தேவையில்லை. நீ ரன்பீர் கிட்ட பேசக்கூடாது. நீ ரன்பீர் கிட்ட பேசினா கண்டிப்பா நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவ. ரியா ப்ளீஸ், நான் உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். ஆனா அவன்கிட்ட பேசு. நீ இல்ல நான் தான் இப்ப அவன்கிட்ட பேசணும். ஏன்னா நான் அவனை மிஸ் பண்றேன். எனக்கு அவன் ஃபேஸ் பார்க்க ஆசையா இருக்கு. ரியா இப்ப எனக்கு பேசுறதுக்கு மூடு இல்ல, நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீ மட்டும் அவன் கிட்ட பேசு, அதுக்கப்புறமா உன் மூடு சீக்கிரம் சரியாயிடும். நான் கால் போடுறேன் பாரு. ஹாய் ஹாய் ரன்பீர். சாரி, நாங்க ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணலையே. இல்ல டிஸ்டர்ப்ல எதுவும் இல்ல. உண்மையாவே இது ரொம்ப சூப்பரான சர்ப்ரைஸ். நான் ஆபீஸ் வந்ததுல இருந்து அவன் எனக்கு போனே பண்ணவே இல்ல. ரொம்ப பிஸியா இருக்க போல. ஐ நோ, சரியா சொன்னேன். அது என்னன்னா ரன்பீர், நிறைய தடவை எந்த விஷயம் நடக்காதோ அந்த விஷயம் நடந்துரும். சோ நாங்க ஒன்னு ரொம்ப மிஸ் பண்ணோம். உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் உடனே உனக்கு கால் பண்ணிட்டோம். அட்ரஸ் அக்கா, உண்மையாவே இது ரொம்ப நல்ல விஷயம். Thank you so much. சரி சொல்லு, வீட்டுக்கு எப்ப வர? நான் வந்து வீட்டுக்கு இப்போ இந்த நேரத்துலயா? நாங்க ஒன்னு அந்த அளவுக்கு மிஸ் பண்றோம்ல, சோ நீ சீக்கிரம் வரணும்ல. இல்ல நான் வரேன். நான் ஒரு மீட்டிங் முடிக்க வேண்டியது இருக்கு, அது முடிச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ்ல வந்துடுறேன். நான் சிட்டியும் கூட கூட்டிட்டு வரேன். ரியா, சிட்டுன்னு ஒன்னு ஞாபகம் வருது. பிராச்சி உன்னை சிட்டு கேட்டான். அப்புறம் அவன் என்ன சொன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீ கூட இருந்தா நல்லா இருக்கும்னு அவன் சொன்னான். என்னாச்சு? நோ, 1 செகண்ட், ஹேங் ஆன். பிராச்சி, நீ ஆபீஸ்ல ஒர்க் பண்றியா? நீ இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. இல்ல, அது வந்து உன் தங்கச்சி கிட்ட எதுவுமே சொல்லலையா? எல்லாத்தையும் நீ என்கிட்ட தான் சொல்லுவியா? நீ பாத்தியா, பிராச்சி என் அக்காவா இருந்தாலும் என்கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்கா. எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்கா. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரன்பீர், ஒண்ணு பண்ணி நீ என்கிட்ட சொல்லு. ஆக்சுவலி பிராச்சி எங்க ஆபீஸ்ல ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்படின்னா இந்த விஷயம் வீட்ல இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாதா என்ன? யாருக்கும் தெரியாது. இன்ஃபேக்ட் அம்மா அப்பாக்கு இந்த விஷயம் கூட தெரியாது. அதான் ஜுனாரியா ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சது இல்லையா, அதுக்கு காரணமே பிராச்சி தான். அதனால இப்ப அந்த ப்ராஜெக்ட நம்ம ஃபைனலா ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால நம்மளோட ஆபீஸ்க்கு உன்னோட சேவை தேவைப்படுது. அதனாலதான் சிட் சொல்லிட்டு இருந்தா, ஆபீஸ்க்கு பிராச்சி ஒரு தடவை வந்தா போதும், எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான்னு. வேலை ஆரம்பமாயிடும். அதனாலதான் சிட்டுக்கு நீ அட்வைஸ் கொடுத்தா டக்கு 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 டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிருமா, ஈஸி ஆயிடுமா. ரன்பீர், நீ இருக்கியே. ரன்பீர், நான் மேல கோமா இருக்கேன். அதாவது என் அக்கா இந்த அளவுக்கு டேலண்ட் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. அட, சொல்லிதான் தெரியணுமா? நீயே டேலண்ட்னா உன்னோட அக்காவாச்சு அவ டேலண்டா இருக்க மாட்டாளா? ஓ, நான் உன் மேல கோமா இருக்கறதால இப்ப எனக்கு ஐஸ் வச்சிட்டு இருக்கியா? நீ வீட்டுக்கு வா, அப்புறம் நான் உன்கிட்ட பேசிக்கிறேன். நான் இப்ப என் அக்கா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஓகே, see you soon, bye, we love you, take care. சரி, பத்ரம். ரன்பீர் கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? சொன்னல உன் மூட் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடும்னு. எங்க போறீங்க? ஃபுல்லா ரெடி ஆயிட்டு மலையில ட்ரெக்கிங் போறேன். வரியா? போர் அடிக்குது, அதான் காத்து வாங்க போறேன். உங்க போருக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். திரும்பவும் போய் பாட்டில் தேட போறீங்கல்ல? ஆனா கண்டிப்பா இந்த தடவை உங்களை தடுத்து நிறுத்துவேன். டைரக்டா முடியலனாலும் இன்டைரக்டா பண்ணுவேன். உங்ககிட்ட பேச்சு கொடுத்து உங்க மனசை மாத்துவேனே தவிர உங்களை கண்டிப்பா குடிக்க விட மாட்டேன். இதுல வெறும் தண்ணி தானே இருக்கு. என்னோட சரக்கு பாட்டில் எங்க போச்சு? என்ன தேடுறீங்க? இங்க இனிமே யாரும் குடிக்க கூடாது. அதுக்கு அலோட் கிடையாது. ஒண்ணுல நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட என்ன பேசணும்னா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது வந்து நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறேன். பாய். ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க நாளை காலையில போங்களேன். இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலையில போய் நான் குடிக்க போறேன். அது காலையில எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. எதுக்கு அவங்கள பாக்கணும்? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணீங்கன்னா வேணும்னா போன் பண்ணி பேசுங்களேன். நான் பண்றேன். ஆனா அன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க இல்லையா, நாங்க 300 ரூபாய்க்கு பெட்டு கட்டணும். அந்த 300 ரூபாவை நான் ஜெயிச்சுட்டேன். அது இப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த 300 ரூபாவை நான் திருப்பி கொடுக்காத வரைக்கும் எனக்கு மன நிம்மதியே கிடைக்காது. சரி, அவங்க நம்பரை என்கிட்ட கொடுங்க. நான் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, நீங்க இங்கே இருங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு யார் சொன்னது? நான் நல்லா இருக்கேன். ஐ எம் ஃபிட் அண்ட் ஃபைன். எனக்கு எல்லாம் சரியா போச்சு. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லையா? அதாவது நீங்க முழுசா குணமாயிட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இன்னும் வரல. நான் முழுசா குணமாயிட்டேன்னு உனக்கு எப்படி நம்பிக்கை கொடுக்கறது? ஏதாவது பண்ணி நீங்க நல்லா ஆயிட்டீங்கன்னு எனக்கு நிரூபிங்க. இதோ இப்ப பாரு. இது என்கிட்ட இல்லாத விஷயம் அப்படி இந்த பிராச்சி கிட்ட என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியல.
இவ்வளவு நல்ல டிசைனை நீ ஏன் செலக்ட் பண்ண? இத பத்தி நான் யோசிச்சேன். ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல விஷயம் தோணுச்சு, அதனால இதை வாங்கிட்டு வந்துட்டேன். சரி அது போகட்டும், உனக்கு இது பிடிச்சிருக்கா? Now you can go. It's done. ரொம்ப அழகா சத்தம் வருது. ஆமால, கொஞ்சம் டான்ஸ் ஆடி காட்ட. கியூட்டா இருக்குல்ல? ரன்பீர் கூப்பிட்டது நான், ஆனா பிராச்சி வெல்கம் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கே இதெல்லாம் கிடைக்குது. இவளுக்கு ரன்பீர் மேல அக்கறையே கிடையாது. ஒரே ஒரு தடவை நீ எனக்கு காதல் பார்வை பார்த்தா போதும் ரன்பீர், நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் உனக்கு பிரசன்ட் கொடுத்தேன், இப்போ நீ எனக்கு பிரசன்ட் கொடுக்கணுமா இல்லையா? நான் உனக்கு என்ன கொடுக்கணும்? வெளியிலேயே போக. எனக்கு நீ பிரசன்ட் கொடுக்க வெளியெல்லாம் போக தேவையில்ல. இட்ஸ் வெரி சிம்பிள். நீ என்னோட பிரசன்ட் இங்க உட்கார்ந்து இப்பவே கொடுக்கலாம். எப்படி தெரியுமா? எப்படி? இப்படிதான். என் பக்கத்துல வா. என்ன இப்ப வா? இந்த நேரத்துலயா? ஆமா ஆமா சித்தி, இப்ப இந்த நேரத்துலதான். அபி இப்ப கோவத்துல இருக்காரு. அவர் இப்ப குடிச்சே ஆகணும். பிரக்யா வந்து எல்லா சரக்கு பாட்டிலையும் ஒளிச்சு வச்சுட்டதா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அட கடவுளே, அப்படின்னா அவ தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டாளா? அபிய தண்ணி அடிக்க விடாம தடுக்கிறது அப்படியே காளமாடு முன்னாடி போய் நிக்கிற மாதிரி. அவ ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? நான் என்ன நினைச்சேன்னா, அந்த காலனில இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இங்கே இப்ப அதே நிலைமைதான் ஏற்படுது. அண்ணி, உங்களுக்கு தெரியும் இல்லையா, அபிக்கு சரக்கு அடிக்கணும்னா உடனே அடிச்சே ஆகணும். ஆமா, நானும் அதுக்குதான் சொல்றேன். எதுக்காக பிரக்யா தண்ணி அடிக்க விடாம பண்றா? அபிய குடிக்க விட வேண்டியதானே? அபி தண்ணி அடிச்சா மனசளவுல அப்படியே சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுவாரு. ஆனா அதுவே தண்ணி அடிக்கலனா பெரிய ராட்சச மாதிரி ஆயிடுறாரு. நான் சொல்றது கேளுங்க, நாம பேசாம ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோமா? அதாவது சரக்குக்கு. அப்ப அவரு குடிப்பாரு இல்லையா? நாம இந்த சிச்சுவேஷனை நமக்கு சாதகமா மாத்தணும். ஒரு நிமிஷம், எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அபி பிரக்யா கிட்ட சரக்கு கேட்டு தானே சண்டை போடுறாரு. நீங்க ரெண்டு பேரும் என்ன எதுக்காக அத்தை கிட்ட போய் பேச சொல்றீங்க? இதுல அத்தை என்ன பண்ணுவாங்க? அவங்க தான் இனிமே எல்லாம் பண்ண போறது. நீங்க போய் இத பாட்டி கிட்ட உடனே சொல்லுங்க. பிரக்யா வந்து அபிய டென்ஷன் படுத்துறான்னு. அபி இப்பதான் சரியா இருக்காரு, பிரக்யா ரொம்ப கோவப்படுத்துறான்னு போய் சொல்லுங்க. பிபி ஏத்துறான்னு போய் சொல்லுங்க. கால்குலேஷன் ரொம்பவே சிம்பிள் சித்தி. பாட்டி அபியோட நிலைமையை நினைச்சு கோவப்படுவாங்க, அதுக்கப்புறம் பிரக்யா கூட போய் சண்டை போடுவாங்க. பிரக்யா பாட்டிக்கு எதிராக சண்டை போடுவா. ஒருவேளை பிரக்யா பதில் எதுவும் பேசலனா, அப்போ பிரக்யாவோட சோ கால்டு அம்மா சுஷ்மா மேடம் கண்டிப்பா பதில் பேசுவாங்க. சுஷ்மா ஆண்டி, அதாவது சுஷ்மா மேடம். ஏன்னா சுஷ்மா மேடம் இருக்காங்களே, பிரக்யாவுக்கு எதிராக யாராவது பேசினா சும்மாவே இருக்க மாட்டாங்க. பாட்டி பிரக்யாவை திட்டுறத அவங்க பார்த்தாங்கன்னா பாட்டி மேல கண்டிப்பா அவங்க கோவப்படுவாங்க. அப்புறம் பாட்டி கூட போய் சண்டை போடுவாங்க. இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிய வரும்போது அவருக்கு கோவம் வரும். சுஷ்மா ஆண்டி கிட்ட போய் அவர் சண்டை போடுவாரு. அப்புறம் இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது பிரக்யாக்கும் கோவம் வந்துரும். ஏன்னா அவளோட சோ கால்டு அம்மாக்கு எதிராக யார் பேசினாலும் அவன் தாங்கிக்க மாட்டான். அப்புறம் எல்லாரும் சண்டை போட்டுப்பாங்க. ஆனா உண்மையான சண்டை அபிக்கும் பிரக்யாக்கும் மட்டும்தான் நடக்கும். அபி பாட்டிக்காக சப்போர்ட் பண்ணுவான், அப்புறம் பிரக்யா சோ கால்டு மதர்க்காக சண்டை போடுவா. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே. அதான் அந்த டிவி சீரியல் இருக்கு இல்லையா, அதாவது அங்க மெகா எபிசோடு, மெகா சங்கமம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான் தோணுது. ஆனா ஒரு விஷயத்த நினைச்சதான் பயமா இருக்கு. பாட்டி எதுக்காக அத்தை சொல்றத கேட்க போறாங்க? இங்கதான் நீங்க உங்களோட உண்மையான திறமைய காட்டணும். நீங்க பாட்டி கிட்ட போயிட்டு எந்த மாதிரி பேசணும்னா, நீங்க பேசுறதா உங்களுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தணும். என் திறமையை நான் காட்டிடுவேன். ஆனா விஷயம் என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை அபிக்கும் பிரக்யாவுக்கும் சண்டை நடந்தா அபி வீட்டை விட்டு போயிட மாட்டாரா? ஒருவேளை அபி வீட்டை விட்டு போயிட்டாருன்னா அப்புறம் நாம எப்படி இங்க இருக்கிறது? அது மட்டும் இல்லாம பிரக்யாவோட இவ்ளோ சொத்தையும் நம்ம பேருக்கு எப்படி மாத்த முடியும்? இந்த சண்டைலாம் நம்ம எதுக்காக போடுறோம்னா, பிரக்யாவோட கவனம் எல்லாம் தினமும் இந்த சண்டை மேலதான் இருக்கணும். அப்பதான் எங்களோட பிளான நாங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பிளான் என்னன்னா, அவளோட வீட்டுல இருந்து அவளை வெளியில அனுப்புறதுதான். எங்க இருந்து வந்தாலும் அங்கேயே அனுப்ப போறோம், அதாவது நடுத்தருவுக்கு. எல்லாம் சரிதான். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. தினம் அபிக்கும் பிரக்யாக்கும் நடுவுல சண்டை நடந்ததுன்னா அப்புறம் பிரக்யா கான்ட்ராக்ட பிரேக் பண்ண மாட்டாளா? அப்புறம் நம்ம அபிய இந்த வீட்டை விட்டு நம்ம கூட்டிட்டு போய் தானே ஆகணும். இல்ல, நீ அப்படியெல்லாம் ஆகாது. அப்படி நடந்துச்சுன்னா பிரக்யா மறுபடியும் நமக்கு 6 கோடி கொடுக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் தான் கான்ட்ராக்ட்ல தெளிவா சொல்லியிருக்கேன்ல. அதனால யார் கான்ட்ராக்ட பிரேக் பண்ணாலும் ஆப்போசிட் பார்ட்டிக்கு 6 கோடி கொடுக்கணும். அட கடவுளே, நீ உண்மையிலேயே எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்க. ஒருவேளை பிரக்யா கான்ட்ராக்ட உடைக்கலன்னு வைங்க, நாம எல்லாரும் இதே வீட்ல இருக்கலாம். இந்த வீட்லயே இருந்துகிட்டு பிரக்யாவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தோக்கடிக்கலாம். நீங்க போங்க சித்தி, போய் பாட்டி கிட்ட நல்லா பேசுங்க. அப்ப சரி,
இப்ப என் திறமைய பாருங்க. இத்தனை வருஷம் மித்தாலி கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டனோ அதை தான் நான் செய்ய போறேன். பாருங்க. பாத்தியா, அவங்க என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. அத்தை, நான் தெளிவா சொல்றேன். ஆனா நீங்க தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்கன்னு. அது என்னன்னா, எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அபிக்காக பிரக்யா மனசுல பழைய ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்ல. நீங்க 2 பேரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் முதலே சொல்லிட்டேன் இல்லையா, நாங்க எது சொன்னாலும் நீங்க தப்பா தான் எடுத்துப்பீங்கன்னு. ஏன்னா நீங்க தப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது பிரக்யாவுக்கு அபி மேல அக்கறை இல்லைன்றீங்க. ஆனா இப்ப பிரக்யா எது பண்ணாலும் அபியோட நல்லதுக்கு தான் பண்றா. இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, நம்ம வேண்டியவங்க மேல காதல் வரும்போதுதான் நடக்கும். அப்பதான் அக்கறை வரும். ஆனா அபி மேல அதிகமான அன்பும் அக்கறையும் நம்மளுக்கு தானே இருக்கு. ஏன்னா அபி எப்படி எங்களால பார்க்கவே முடியல. ஆமா அத்தை, என் மனசு ஆரம்பத்துல இருந்தே இழகுன மனசு. என்னால அடுத்தவங்க கஷ்டப்பட்டாலே தாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது இது நம்ம அபியாச்சே, இவன் கஷ்டப்படுறத நம்மால எப்படி பார்க்க முடியும்? அப்புறம் அத்தை, அபியோட வேதனைய பிரக்யா புரிஞ்சுக்கல. அப்படி இருக்கும்போது என்ன அக்கறை இருக்கும் சொல்லுங்க? இல்ல பாட்டி, அத்தை என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களுக்கு எதுவும் தெரியாம இல்ல, ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. அபிய கஷ்டப்படுத்தி பார்த்து பிரக்யா சந்தோஷப்படுறா. இல்ல மித்தாலி, யாராவது இவ்வளவு கல் நெஞ்சுக்காரங்களா இருப்பாங்களா சொல்லுங்க? அதாவது வேணும்னு அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுப்பாங்களா? நாம அபி மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு பிரக்யாவுக்கு அவன் மேல இல்ல. நீங்க தப்பா நினைக்காதீங்க அத்தை. நீங்க ஆரம்பத்துல இருந்தே பிரக்யா மேல உயிரா இருக்கீங்க. அவளோட எந்த தப்பும் எந்த குறையும் உங்க கண்ணுக்கு தெரியறது இல்ல. ஆனா எனக்கு நல்லா தெளிவா தெரியுது, பிரக்யாவுக்கு அபி மேல எந்த ஒரு அக்கறையும் இல்ல. இல்லன்னா ஏதாவது பண்ணிருப்பல்ல. அபி கஷ்டப்பட்டதை நான் பார்த்தேன். சின்ன குழந்தை மாதிரி அப்படியே துடிக்கிறான். ஆனா பிரக்யா எதுவுமே பண்ணல. உங்க மனசு வேணா உறுதியா இருக்கும், எனக்கு அப்படி இல்ல. என்னால இதெல்லாம் பார்க்க முடியாது. நான் என் ரூமுக்கு போறேன். வா மித்தாலி. பாட்டி எதுவுமே சொல்லல, ஏதாவது சொல்லணும் இல்லையா? நம்ம பேசின விஷயம் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலன்னு நினைக்கிறேன். அங்க பாரு. எங்க? உள்ள பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அத்தையோட முகத்தை பார்க்கும் போதே தெளிவா தெரியுது. இப்ப அவங்களுக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு, கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. என்ன? ஆனா நீங்க குடிக்க ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்க கை நடுங்கறத நான் பார்த்தேன்னா, ஒரு தங்கச்சியா உங்க நிலைமைய என்னால பார்க்க முடியலனா. உனக்கு தெரியல, தினம் எனக்கு தண்ணி அடிச்சாகணும். ஒருவேளை அது எனக்கு கிடைக்கலனா? இந்தாங்க எடுத்துக்கோங்க. இது நான் உன் ஹஸ்பண்டா நடிச்சு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இங்க வந்திருக்கேன். பதிலுக்கு நீ எனக்கு என்ன பண்ண? நீ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண? உங்களோட இந்த குடிப்பழக்கம். நீ நல்ல மாதிரி நடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. என்னால எனக்கு ஹெல்ப் பண்ணிக்க முடியும். என்ன இந்த நிலைமையிலே இருக்க விடு. நீ வாழு, என்ன வாழ விடு. நான் உன்னை ரிக்வெஸ்ட் பண்றேன். இல்ல, இது என்னோட பிளானே கிடையாது. பாட்டி அபிய நினைச்சு ரொம்ப வருத்தப்படணும், பிரக்யாவை திட்டணும். ஆனா பாட்டி பிரக்யாக்கு அகைன்ஸ்டா மாறல. அகைன்ஸ்டா மாறினா தானே நம்ம பக்கம் வருவாங்க. பாட்டி யார் சைடோ அபியும் அந்த சைடு தான். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. பாட்டி வந்து பிரக்யாவை எதுவுமே சொல்லல. அப்ப நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. நான் ஒன்னும் ஃபெயில் ஆகல. நான் சொல்ற ஒவ்வொரு வாரத்தையும் அவங்க மனசுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப ரிசல்ட் எங்க? இந்த காலத்து பசங்க கிட்ட இதுதான்ப்பா பிரச்சனையே. எல்லாத்தையும் உடனே வேணுங்கிறீங்க. நான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா. அது லேட் ஆனாலும் சரியா வேலை செய்யும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பா அத்தை பிரச்சனை பண்ணுவாங்க. நாளைக்கு வரைக்கும் எல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. அபியோட இந்த நிலைமையை தான் நாம நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியும். நாளைக்கு நெருப்பு அணைஞ்சிருச்சுன்னா நம்ம எவ்வளவு நெய் ஊத்தினாலும் அதுக்கப்புறம் அது பத்தாது. நம்ம இப்பவே ஏதாவது பண்ணி ஆகணும். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ போய் இந்த சரக்க அபிகிட்ட குடுத்துட்டு வர முடியுமா? அபி இந்த சரக்க அடிச்சானா பிரக்யா தோத்ததான் அர்த்தம். அபி இந்த சரக்க பார்த்ததும் நாம அவனோட ஆளா மாறிடுவோம். அதாவது நமக்கு அவர் மேல அக்கறை இருக்கிறதா நினைப்பாரு. சரக்குலதான் அபிக்கு சந்தோஷமே. இந்த சரக்க கொடுத்து அபிக்கு நம்ம அபியோட சந்தோஷத்தை கொடுக்கறோம். பிரக்யாக்கும் நமக்கும் நடக்கிற சண்டையில அண்ணன் யார் பக்கம் நிக்கிறாரோ
அவங்க தான் ஜெயிப்பாங்க. அபி சரக்கு எங்க இருக்கோ அங்கதான் நிப்பாரு. பிரக்யா அபிய திருத்த பாக்குறா இல்லையா? அப்ப அவ டீச்சரா மாறட்டும். அவ டீச்சரா மாறி லெக்சர் கொடுக்கட்டும். அந்த லெக்சர்னாலேயே அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படலாம். அப்புறம் அது சண்டையா மாறும். அண்ணன் அவ வேணா நல்லா பாத்துக்கட்டுமே, வீட்டையும் அவ பாத்துக்கட்டும். நான் கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவேன். அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் நான் பறிச்சிருவேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா காலையில எந்திரிச்ச உடனே சித்தார்த்தோடைய முகத்தை பார்க்காம இருக்கேன். Such a relief. It's gonna be a good day. இன்னைக்கு நான் போய் ரன்பீருடைய முகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். அப்பதான் இன்னைக்கு நாள் நல்லா போகும். ரியா, நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓ, ஐ மீன் ஒரு முறை நான் சொன்னதாம அப்படியே அதை ஏத்துக்கிட்டானே என்ன? வேற என்ன எழுதிருக்கான்னு பாக்கலாம். அதனால சில விஷயங்களை நான் பிளான் பண்ணிருக்கேன். என்ன பிளான் பண்ணிருக்கான்? நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் சேர்ந்து இல்லாம இருப்போம். வாட்? சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணலாம். அதுவும் இல்லாம ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, நான் பெங்களூருக்கு போறேன். பெங்களூர் போறானா? அதுக்கப்புறம் அங்க இருந்து மும்பைக்கு போடுவான். Oh my god, I can't believe it. அப்ப எனக்கு கொஞ்ச நாளைக்கு சித்தார்த் கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிடுமா? That's gonna be awesome. இதுக்கான அர்த்தம் என்னன்னா கொஞ்ச நாள் நான் ரன்பீரோட தனியா இருப்பேன். ஆனா பிராச்சி இருப்பாளே, அவ எங்கேயாவது போய் தொலைஞ்சா நல்லா இருக்கும். அப்பதான் ரன்பீரோட நான் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நாட் பேட் ரியா. என்ன இப்ப பண்ண போற விஷயம் இருக்கே, அது மூலமா நானும் ரன்பீரும் சேர்ந்து இருக்க போறோம். அதுவும் தனியா. முதல் முறையா சித்தார்த் நல்ல விஷயம் பண்ணிருக்கான். நீ பண்ண விஷயத்துக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதோட இந்த லெட்டரால இப்ப நானும் ரன்பீரும் இன்னும் நெருக்கமாக போறோம். அதுக்கு ஹெல்ப் பண்ண போறது யாருன்னா என் அத்தை. ரியா, மனச தளர விடாத. உறவுன்னு இருந்தா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் வர்றது சகஜம். பெருசா எடுத்துக்காத. பிராச்சி, விஷயம் வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பத்தினது இல்ல. இதுக்கான அர்த்தம் என்ன ஆகுது? சித்தார்த் பண்ணது கரெக்ட் தான் இல்லையா? நான் தான் அவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்ல. ஐயோ இல்ல, என்ன பேசுற? நான் அப்படி சொல்ல வரல. நடந்த விஷயத்த நெகட்டிவா பாக்காத, சரியா? இந்த சின்ன விஷயத்த வச்சு சிட்டு ஜட்ஜ் பண்ணாத. வேற ஏதாவது விஷயமா இருக்கலாம். உன்னை அவன் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். அதான் கிளம்பி போயிட்டான். பிராச்சி, விஷயம் அவன் இங்க இருந்து போனது பத்தி மட்டும் இல்ல. ஐ நோ, நீ சொல்றத நான் கேட்டேன். ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்கலன்னு உன் மேல கோவமா இருக்கான்னு சொன்னேன். பட் கமான் ரியா, உனக்கே சிட்ட பத்தி தெரியும். அவன் அப்படியெல்லாம் இல்ல. தேவையில்லாம எதை யோசிச்சுக்கிட்டு இருக்காத. யார் லைஃப்ல எப்பவுமே நல்லது மட்டும் நடக்குதோ அவங்கதான் மத்த லைஃப்க்கு பாசிட்டிவ் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் சொல்லு பிராச்சி, அதாவது ரன்பீர் இப்படி பண்ணிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போ இதேதான் சொல்வியா? முதல் விஷயம், ரன்பீர் எல்லாம் இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டான். இதெல்லாம் அவனுக்கு ஒரு மேட்டரே இல்ல. அவன் ரொம்ப டிஃபரெண்ட். இன்னைக்கு திரும்பவும் அதே டிஃபன் பண்ணிட்டியா? வெரைட்டியா பண்ண முடியலனாலும் டேஸ்டா பண்ணலாம்ல. நீ ரொம்ப சரியா சொன்ன தனு. உனக்கு டீ கூட போட தெரியலமா? நீ உண்மையிலே டீ ரொம்ப மோசமா போடுற. அதாவது வெறும் தண்ணியில டீ தூளி சர்க்கரையும் போட்டு கொடுத்த மாதிரி இருக்கு. பிரக்யா, நல்ல வேலை நீயே வந்துட்ட. இவங்களுக்கு எல்லாம் எதுக்கு நீ தேவையில்லாம சம்பளம் கொடுத்துட்டு இருக்க? இவங்களை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்க. எதையும் சரியா பண்ண தெரியல. ஒரு வேலை பண்ணி எல்லாத்தையுமே இங்க இருந்து எடுத்துட்டு போயிட. அப்புறம் இங்க பாரு, இந்த பரோட்டால சுத்தமா எண்ணெயே இல்ல, பட்டர் கூட எதுவும் இல்ல. எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்க. அதெல்லாம் எங்க போகுது? எங்க போகுதுன்னா இதெல்லாம் அவங்க வீட்டுக்கு கொண்டு போவாங்க. நாளையில இருந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் தர வேண்டாம். நாளையில இருந்து எனக்கு லஞ்ச் டின்னர் எதுவுமே பண்ண வேண்டாம். நாளையில இருந்து எனக்கு வேற யாராவது சமைச்சு கொடுங்க. பிரக்யா, நீ தப்பா நினைக்காத. உன்னோட வீடு ஹோட்டல் மாதிரி இருக்கு. ஆனா உன் வேலைக்காரங்க டோட்டல் வேஸ்டா இருக்காங்க. யாராவது செஃப் வேயுமா நல்லா சமைக்கிறதுக்கு? இவ்வளவு சம்பாதிக்கிறல்ல, சம்பாதிச்சத செலவழிக்கவும் கத்துக்க. கொஞ்சம் தாராளமா செலவு பண்ணுமா. இன்னையில இருந்து உங்க 2 பேரையும் நான் விடுவிக்கிறேன். நோ மேம், ப்ளீஸ் மேம், எங்களை இந்த வேலையை விட்டு தூக்கிடாதீங்க. ப்ளீஸ் மேம், நாங்க சொல்றத கேளுங்க. நாளையில இருந்து நாங்க நல்லா சமைக்கிறோம் மேம். அது மட்டும் இல்லாம சுஷ்மா மேமும் இது சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆமா மேம், பாட்டிக்கு இதே சாப்பாடு தான் கொடுத்தோம். ஏன்னா அவங்க டைம்க்கு சாப்பாடு சாப்பிடணும் இல்லையா?
ஆனா அவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆமா மேம், அவங்களும் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. இதே மாதிரி எப்பவும் பண்ணுங்கன்னு வேற சொன்னாங்க. அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்த உடனே நீங்களே கேளுங்களேன். கேக்குறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? எப்ப நீங்க பண்ண சாப்பாடு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலையோ கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இனிமே நீங்க சமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாரி மேம், ரியலி சாரி மேம். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. குறை சொல்ற மாதிரி நடந்துக்க மாட்டோம். எங்களை இந்த வேலையை விட்டு தூக்கிடாதீங்க ப்ளீஸ் மேம். நாங்க சொல்றது கேளுங்க. எல்லாரும் சான்ஸ் சான்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. அவ சொன்னது புரியலையா என்ன? பிரக்யா என்ன சொன்னா? உங்களை விடுவிக்கிறேன்னு அர்த்தம் என்ன? வேலையை விட்டு அனுப்புறேன்னு. பாய் பாய், டாடா. பிரக்யா, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. இவங்க 2 பேரையும் வேலையை விட்டு தூக்கணும் சரிதான். நல்ல வேலை பண்ண. நோ மேம், எதுவும் பண்ணாதீங்க. எங்களை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க ப்ளீஸ். எங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். உங்க 2 பேருக்கும் அது கவர்மெண்ட் ஜாப்னு எப்ப தோணுச்சு சொல்லுங்க? அதான் நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு. குட் ஜாப் பிரக்யா. யாருக்கு சாப்பாடு பிடிக்கலையோ அவங்க சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. சரி, உங்களுக்கு எப்படி தோணுச்சு நான் உங்க 2 பேரையும் வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு? நான் சொல்ல வந்தது, இன்னையில இருந்து நீங்க 2 பேரும் சமைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் அதுல இருந்து உங்களை ஃப்ரீ பண்றேன். அந்த டியூட்டில இருந்து நான் உங்க 2 பேரையும் ஃப்ரீ பண்ணி விடுறேன். எப்ப உங்களோட சாப்பாடு பிடிக்கலையோ எதுக்காக நீங்க தேவையில்லாம சமைக்கணும்? நீங்க போங்க, வீட்ல இருக்கிற மத்த வேலையெல்லாம் செய்யுங்க. அந்த வேலையும் சரியா செய்யலன்னா அதுல இருந்து உங்களை ஃப்ரீ பண்ணிடுவேன். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ சோ மச் மேம், தேங்க்யூ. என்ன இதெல்லாம் பிரக்யா? இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இது என்னோட வழி. எனக்கு உங்க வழிதான் சுத்தமா பிடிக்கல. நாங்க என்ன பண்ணோம்? நீங்க ஷகுன் கிட்டயோ ராச்சல் கிட்டயோ இந்த மாதிரி பேசிருக்க கூடாது. அவங்க வேலைக்காரங்க தானே, நான் வேலைக்காரங்க கிட்ட அப்படிதான் பேசுவேன். உங்களை பொறுத்த வரைக்கும் தான் அவங்க வேலைக்காரங்க, என்ன பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல ஒருத்தர். அவங்க கிட்ட மரியாதை கொடுத்து பேசுங்க. அவங்க வேலை பாக்குறது உங்க லைஃப்க்கு தான் ஈஸியா இருக்கும். They are grateful for their work. நீ எங்களை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க பிரக்யா. உங்களுக்குன்னு வரும்போது இது உங்களுக்கு தப்பா தோணுதா? நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? உங்களால அவங்களுக்கு மரியாதை கொடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் அசிங்கப்படுத்தாம இருங்க. இந்த வீட்ல கிச்சன் இருக்கு. யாருக்கு என்ன வேணுமோ அந்த நேரத்துல அவங்களா போய் சமைச்சு சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு ரியா கூட யாராவது போகணும்னா நான் போயிட்டு வரேனே, சரியாப்பா? ஆனா அவளால தனியா போக முடியாது. பாட்டி, நீங்க எதுக்கு என் கூட வரணும்? ஐ மீன், ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா? அதுவும் இல்லாம கண்டிப்பா பெங்களூருக்கு போகும்போது வெதர் சேஞ்ச் வேற இருக்கும். பாட்டி, உங்க ஹெல்த்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இவங்க எல்லாரும் என்னதானே குறை சொல்வாங்க. உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன்னு சொல்வாங்க. இல்ல இல்ல, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, நான் ஒன்னும் குழந்தை இல்லையே. சின்ன வயசுலதான் குழந்தைங்க ஆசைலாம் நிறைவேறும். இப்ப அப்படி நடக்குமா என்ன? சின்ன வயசுல இது என்னோட வீடா இருந்துச்சு. ஆனா இப்ப இது என் புகுந்த வீடு. சோ விஷஸ் எல்லாம் அம்மா வீட்டுல தான் நிறைவேறும், புகுந்த வீட்டுல நிறைவேறாதுல்ல. பட் இட்ஸ் ஓகே. நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். நான் கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்லிடுறேன். இதனால தேவையில்லாம உங்க எல்லாரும் டென்ஷன் படுத்திட்டேன். ஐ அம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே. டோன்ட் பி சாரி. உன் டிசிஷன் ரொம்ப நல்ல டிசிஷன். நீ போகவே வேண்டாம். அம்மா போகலன்னு அவளே உன்னை சம்மதிக்க வைக்க எனக்கு தெரியும். பிராச்சி, அந்த வேற யாரும் கிடையாது, நான் தான். நீ எனக்கு சொந்தமாக போற ரன்பீர். நீ எவ்வளவு வேணாலும் பிராச்சியை காட்டி பிடிச்சுக்கோ. ஏன்னா இந்த ட்ரிப்ல உனக்கு என் மேல காதல் வந்துருச்சுன்னு வை. அதுக்கப்புறம் நீ நிரந்தரமா எனக்கு சொந்தமாயிடுவ. அப்புறம் என்னையே தான் சுத்தி வருவ. அது சரி, அவ்வளவு ஈஸியா இன்னொருத்திக்கு சொந்தமாயிடுவியா? நீ என்ன மிரட்டுறியா? நான் ஒண்ணு மிரட்டல, தெளிவா சொல்றேன். வேற யாரும் இல்லாதப்ப எப்படி இருப்பாங்க? அதுவும் இல்லாம உன்னோட விதியில என் பேர் தான் எழுதி இருக்கு. என்ன தவிர உன்னை யார் சகிச்சுப்பா சொல்லு? ரொம்ப சரியா சொல்ற. யூ ஆர் வெரி ரைட். சரி, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. ஆமா, நீ எதுக்காக என்ன அடிச்ச? நான் இப்ப அடிச்சேன்? பொய் சொல்றியா? பொய்யா? நீ தானே இப்ப என்ன இப்படி அடிச்ச? ஓ, அதுவா? அது அன்பா தட்டின. இது இந்த மாதிரி அன்பா தட்டினியா? ஏன் பொறுமையா அடிக்கிற? உன்னோட காதல் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாதா? ஸ்ட்ராங் இல்லனா? ஸ்ட்ராங்கா இருந்தா நீ என்ன வேகமா கூட அடிக்கலாம்ல. அப்பதான் எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு தெரியும். என்னால வலியவே உணர முடியலையே. உன் காதலோட டென்சிட்டி கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஒருவேளை எந்த அளவுக்கு உனக்கு காதலிக்கிறேன்னு சொன்னா அது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும். இங்க பார்வாயடி, நான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். வாயை திறந்து சொல்லு. ஐ வில் டேக் இட். நான் எதுக்கு சொல்ல உனக்கு தெரியாதா என்ன? தெரியும் எனக்கு, ஆனா ப்ராப்பராலாம் தெரியாது. அவ்வளவு சீக்கிரம் எனக்கு தெளிவாலாம் தெரியாது, டீட்டெயிலாவும் தெரியாது. மேலோட்டமா தெரியும்ல. சரி, ஆனா முழுசா சொல்லிடு.
உன் வாயால கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இட் வில் நைஸ். ப்ளீஸ் சொல்லு. ஓகே, உன்னால வாயால சொல்ல முடியலன்னா பேசாம நீ ஒரு வேலையை பாரு. உன்னோட அன்பை இப்படி அடிச்சு வெளிப்படுத்து. உன் இஷ்டத்துக்கு பேசாத, என்னால அடிக்க முடியாது. அன்பா அடியம்மா, அப்பதான் உன்னோட காதலோட ஆழம் எவ்வளவுன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். என்ன சொல்ற? அதாவது வாயாடி, நீ எனக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். யூனோ, பட் என்னன்னா காதல் காதல் கிடையாது. உன் காதல் இருக்கே, எனக்கு அது காதல்ல இருந்து பிடிக்கும்னு ஆயிடுச்சு. பிடிக்குமா? அது என்னன்னா, நமக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சுல, அதனால நீ வேற வழி இல்லாம என்கிட்ட சிக்கிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. தேர் இஸ் நோ ஆப்ஷன். அதனால ஒருவேளை நீ என்ன சகிச்சிட்டு இருக்கியோன்னு தோணுது. நான் உன்னை சகிச்சுக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இருக்கலாம், இட்ஸ் குவைட் பாசிபிள். அப்ப எனக்கு உன்னை வெறும் புடிச்சு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறியா? ஆமா, அப்படியும் நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உன்னை வெறும் புடிச்சிருந்திருந்தா உன்னை கல்யாணம் பண்ணி இருந்திருக்க மாட்டேன். இங்க பாரு, எனக்கு எல்லாமே தெரியும். நீ எனக்கு காதலிக்கலனா என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன்னு. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா சில நேரங்கள்ல என்ன ஆச்சுன்னா, இந்த அரேஞ்ச் மேரேஜ் இருக்குல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா லவ் டெவலப் பண்ணுவாங்க. ஒருவேளை 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சு, அதாவது நான் சொல்றது நம்மள மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் இருக்குல்ல, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம்ல அவங்கள. அப்படி இல்லையா? வெரி குட். அப்படி இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைன்னா நீ என்கிட்ட சொல்லு, ரன்பீர் நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், அப்புறம் வாழ்க்கை பூரா உன் கூடவே வாழ ஆசைப்படுறேன்னு. அதுக்கப்புறம் 7 ஜென்மமும் நான் உன் கூட தான் வாழணும்னு சொல்லு. அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில நான் பூவில்ல பூந்தோட்டத்தையும் உன் காலுக்கு அடியில எடுத்துட்டு வந்து வைப்பேன். உன்னோட பாதத்துல நான் என்னோட வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி ரொம்ப ரொமான்டிக்கா உன்னோட காதலையும் சொல்லு. உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஓவரா இல்லையா மரமண்ட? வாயாடி, எக்ஸ்பெக்டேஷன் ஏன் அதிகமா இருக்க கூடாது? உன் காதல் அவ்வளவு பெருசா இருக்கு, அதனால எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப பெருசா இருக்கு. இங்க பாரு, உன்கிட்ட நிறைய டைம் இல்ல, சீக்கிரமா வெளிப்படுத்த. என்ன டைம் இல்லனா? ஒருவேளை இப்பவே நீ என்கிட்ட உன்னோட காதலை வெளிப்படுத்தலைன்னா அதுக்கப்புறம் நான் என்ன உன்கிட்ட பேசவே மாட்டேன். ரன்பீர்? என்ன ரன்பீர்னா? ஓகே, நோ 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 நோ, நாட் லைக் திஸ். இட்ஸ் வெரி ஈஸி. இப்படிலாம் இல்ல. நீ எல்லாருக்கும் முன்னாடி ரன்பீர் நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே எல்லார்கிட்டயும் இதை நீ சொல்லணும். எல்லார் முன்னாடியும். என்ன எல்லாரும் முன்னாடியும்? அப்பதானே இது எல்லாருக்கும் தெரிய வரும், நான் எவ்வளவு லக்கியான ஆளுன்னு எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்கல்ல. இது போய் எல்லாரும் முன்னாடி இல்ல வந்து சொன்னாதான் நான் ஒத்துப்பேன். இல்ல நான் சொல்றது கொஞ்சம் இல்ல, நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். என்னால சுத்தமா முடியாது. இப்பவே நான் வாய்க்கு ஒரு பூட்டு போட போறேன். என்ன விளையாட்டுத்தனம் ரன்பீர்? ரன்பீர், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இது ஒண்ணும் குழந்தைத்தனம் இல்ல, காதல். ரியா, எப்படி இருக்க நீ? நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன் அத்தை, ரொம்ப கோவத்துல இருக்கேன். Tell me something good. ஏதாவது நல்ல விஷயம் இருந்தா தயவு செஞ்சு சொல்லிடுங்க அத்தை. நான் இப்பதான் என் டாட பார்த்தேன், மாம் கூட. டாட் மாம்க்கு கதவு திறந்து விடுறாரு. அம்மா பேக் சீட்ல உட்கார்ந்திருக்காங்க, அப்பா டிரைவர் சீட்ல உட்கார்ந்து ஓடுறாரு. என்ன நடக்குதுங்க? Can you please tell me what is happening? அவங்க ஒண்ணா இருக்காங்க. ரியா, உன்னோட அப்பா உன் அம்மாவோட டிரைவர். அத்த, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. உன்னால கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா எங்களாலேயே இங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கவே முடியல. நான் சொல்ல வந்தது, உங்க அப்பா இங்க டிரைவரான விஷயத்த இல்ல. எங்களுக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. பிரக்யா எதுக்கு உங்க அப்பா கிட்ட அப்படி நடந்துக்கிறா, அவரை வேலைக்கார மாதிரி ஏன் பாக்குறான்னு. அப்புறம் இன்னைக்கு அவ எங்களை பார்த்து என்ன சொன்னான்னு தெரியுமா? உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்களே கிச்சன்ல போய் சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னா. நீங்க எல்லாரும் அப்பா கூட அம்மாவோட வீட்டுல தான் இருக்கீங்க. நாங்க எல்லாருமே இங்க வந்துட்டோம். பாட்டி, சித்தி, தனு, அப்புறம் நான், மித்தாலி அண்ணி. ஏன்னா எங்களுக்கு அண்ணனோட சேஃப்டி பத்தின கவலை இருக்கு. என்ன சேஃப்டி? டாட் சேஃப்டி எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க அப்பா மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாரு. அவர் எங்க கிட்ட என்ன சொன்னாருன்னா, தெரியாதனமா மாடியில இருந்து கீழே விழுந்து அடிபட்டதா சொன்னாரு. ஆனா தனுவுக்கு டவுட் வந்துச்சு. பிரக்யா உங்க அப்பாவை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டான். She wants to kill your dad. மாம், அப்பாவை கொல்ல பாக்குறாங்களா? அம்மாவும் பொண்ணும் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. அண்ணன் சந்தோஷத்துக்கு அவங்க மூடு விழா பண்ணிட்டாங்க. இப்போ என் அண்ணனை அவங்க கொல்லவும் பாக்குறாங்க. அண்ணனை இழந்துருவோமோ என்னன்னு எங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் இங்க கிளம்பி வந்துட்டோம். அத்தை, ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க அவர் கூடவே இருங்க. ப்ளீஸ் அவர் விட்டு போயிடாதீங்க. அவர் சேஃபா இருக்கணும், அவருக்கு எதுவும் ஆக கூடாது அத்தை. நீங்க மாமா